காட்பாடி வள்ளி மலை கூற்றோடு அருகே உள்ள எபினேசர் பள்ளியில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி 24 மாணவர்களுக்கு விருது. வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூற்றோடு அருகே எபினேசர் அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் திறமையாக திருக்குறள் ஒப்பித்த மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் விருதுகள், சான்றிதழ்கள், நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல்கள் மற்றும் ஜாமெட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கட்டுமான நலவாரியத்தின் பெரும் தலைவர் திரு. பொன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் திறமையை பாராட்டி அவர்களுக்கு நேரடியாக விருதுகளை வழங்கினார். அவர் பேசுகையில், திருக்குறள் போன்ற சிறந்த இலக்கியங்களை இளம் வயதிலேயே அறிந்து கொள்ளும் மாணவர்கள் எதிர்காலத்தில் நல்ல பண்பும் ஒழுக்கமும் கொண்ட குடிமக்களாக உருவாகுவர் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் காபேல் ஜான்சன், விழாக்குழு தலைவர் ராஜி, மாநகர தலைவர் கங்காதரன், பொருளாளர் முனுசாமி, தொண்டர் படைத்தலைவர் வெங்கடேசன், அமைப்புசாரா தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பலரும் பங்கேற்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். காட்பாடி பகுதியை சேர்ந்த எபினேசர் பள்ளியில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற 30 மாணவர்களுக்கு பரிசளிக்கிற நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், திருக்குறள் என்பது நாடுகளை கடந்து, இன, மொழி, மத வேறுபாடுகளை கடந்து மனிதனுக்கு மனிதனால் சொல்லப்பட்ட வேதமாகும். ஆகவே அந்த திருக்குறள் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடிய நூலாகும். ஏறத்தாழ உலகத்தில் 6000த்திற்கும் அதிகமான மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளில் தலை சிறந்த மொழியாக திருக்குறள் தமிழ் விளங்குகிறது. இதுவரை 2000 ஆண்டுகள் பழமையானது தமிழ் மொழி என்று நாம் கணக்கிட்டு வந்தோம். இன்றைக்கு அது 3600 ஆண்டுகளை கடந்த மொழி என்பது கீழடி ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மூலமும் அங்கே கிடைத்த பானை ஓடுகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் மொழிகள் பகுத்தாய்வு மூலம் கண்டறியப்பட்டதில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் உலகத்தில் 3000 ஆண்டுகளை கடந்த மொழி என்பது இன்றைக்கு தெளிவாகியிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மொழி கொடுத்திருக்கிற உலகத்திற்கு ஒரு வேதம் திருக்குறள். இன்றைக்கு பல நாடுகளில் இருக்கிற பல்வேறு மொழியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழை கற்க தொடங்கிய காலம் எப்போது என்று சொன்னால், திருக்குறள் முதலில் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பிறகுதான் பிற நாட்டவர் எல்லாம் தமிழை கற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழின் காலம் என்பது மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்த காலம். இந்த தமிழ், அது கொடுத்திருக்கிற வேதம் திருக்குறள். அந்த குறள் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் மத்தியில் போட்டியாக வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்து மற்ற மாணவர்களையும் படிக்க ஊக்கப்படுத்துவதற்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கம் அதனுடைய பொறுப்பாளர்கள் முனுசாமி, வெங்கடேசன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.